இருந்தாலும் கூட அம்மாட்டேந்து இன்ஸ்ட்ரக்ஷன், அம்மாட்டேந்து அட்வைஸ், அம்மா சொல்றது அப்படியே கேட்கறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொறுமல் வெளியில இருக்கிறத பார்க்க முடியுது. இது உனக்கும் தெரிஞ்சு போச்சா? நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நேரா வரேன். இத கூட அவங்க அம்மாட்ட தாங்க கேட்டு செய்யறா. எனக்கு கஷ்டமா இருக்கு. பல இருக்குதே, எதை சொல்றது? காலையில டிஃபனே அப்படிதான் ஆரம்பிக்கும். இன்னைக்கும் முருங்கைக்காய் குழம்பா? வேற குழம்பு வைங்கடி, உடம்பு தாங்காது. அட நீ வேறமா அப்படின்னுவாங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க, அடுத்த முறை வரும்போது ஃபார்மல்ல வாயேன். பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணுமா? பொண்டாட்டியே தெய்வமா தெய்வம். கட்ட பசங்க. காலையில டிஃபன் மட்டும் இல்ல, நீங்க டாக்ஸ் போறதா இல்லையாங்கிறது எல்லாமே. நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த மாதிரி கேவலமான வேலையை என்னால செய்ய முடியாது. இந்த பாரு, வீட்டுக்கு வர நீ எப்போதுமே சாரி கட்டிட்டு தான் வரணும் அப்படின்னு உங்க மாமியார் சொன்னா அதை நீங்க எப்படி பாப்பீங்க? ஒத்துக்க மாட்டேன். சகல இதுக்கு மேலையும் பொறுமையா இருந்தோம்னா இந்த மீச வச்சதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். பொழந்துற. சோ அந்த சின்ன சின்ன விஷயம் கூட அவங்க அம்மாவை கேட்டு தான் எல்லாமே பண்ணுவாங்க. நம்ம கேட்டா அது தப்பு. ஏது எதுக்குங்கிற கேள்வியே என்கிட்ட கேட்கப்படாது. புரியுதா? நம்ம அம்மா கிட்டலாம் கணக்கே கிடையாது. அவங்க எல்லாருமே ஃபேமிலியா இருக்கும்போது அவங்க வந்து எப்படின்னா அப்படின்னா அந்த அர்த்தம் நம்மளுக்கு புரியாது, அவங்களுக்கு மட்டும் புரியும். அப்ப என்னமோ நீங்க நடக்க போகுது, ஆனா என்ன நடக்கும்னு தான் தெரியல. பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. அதான் அவங்க சொல்றாங்கல்ல, அடுத்த முறை ரொம்ப ஷேவ் பண்ணிட்டு வந்துரு. சரி மாலா. சோ அவங்க உடனே அப்படின்னுவாங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க, அடுத்த முறை வரும்போது ஃபார்மல்ல வாயேன். என்னடி ரொம்ப ஓவர் அடுக்குற? போட்ட வாயில பல்லெல்லாம் பொறி மாதிரி சதறிடும். ஏமா டிஃபன் கூட அம்மாவை தான் கேட்டு செய்றீங்கங்கறாங்க. சார் மாவு கூட அவங்க தான் சார் குடுக்குறாங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? சரி, ஆனா ட்ராக் சூட் அவர் தானே போடுறாரு, அதுவுமா அவங்க அம்மா சொல்லி அவர் போட்டுக்கணும்? வரும்போது கொஞ்சம் ஃபார்மலா வரலாம்ல. ஐயோ மாமா, வேட்டி அவுத்து விடுங்க மாமா, அசிங்கமா இருக்கு. வெளிய வரவங்க கேக்குறாங்கல்ல, அப்படி ஸ்ட்ரீட்ல வரும்போது ஏன் உங்க மாப்பிள்ளை இப்படியே வராரு? எங்க இருக்காங்க அவங்க? ஒரு 4 தெரு தள்ளி. என்ன பண்றதுனே புரியல. ஒன்னும் அவங்கள சாகடிக்கணும், இல்ல நாம சுத்தணும். தனி குடித்தனம் என்றால் என்ன? அம்மாவின் வீட்டுக்கு பக்கத்தில் 2 தெரு தள்ளி வீடு எடுத்தால் அதன் பெயர் தனி குடித்தனம். அந்த தனி குடித்தனம். ஷாலினி மா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேம்மா. அப்படியா? எப்படி இருக்கேம்மா? ஏதோ இருக்க. வேற இத கூட என்னுடைய மனைவி அவங்க அம்மாவை கேட்டு தான் செய்யறாப்ல. தூங்கணும்னா கூட மதியானம் இத்தனை மணிக்கு தான் தூங்கணும், இத்தனை மணிக்கு தான் எந்திரிக்கணும். தூங்குறானா? 7 மணிக்கு அப்படியே உனக்கு அவங்களும் முழிச்சிருக்காங்க, நீ தூங்க கூடாது. யாரு முடிச்சிருக்காங்க? அம்மா, அவங்க அம்மா அப்பா. இப்ப அழுததாவே இல்ல. நான் ஏன் அவ கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. அவங்க அம்மா அப்பா எங்க முடிச்சிருப்பாங்க? இல்ல, எங்க கூட தான், நான் ஜாயினா தான் இருக்கும். சரி, வந்தமா விசேஷத்துல சோத்த தின்னமா ஊர் பக்கம் போய் சேர்ந்தமான்னு இல்லாம 15 வருஷமா டேரா போட்டுக்கிட்டு குறுக்கவும் நெடுக்கவும் அலைஞ்சிட்டு இருக்கிறியடா. அதனால வந்து அவங்க தூங்கினாலும் அவங்க தூங்கலனாலும் நானும் முழிச்சிருக்கணும். அவங்களும் தூங்க மாட்டாங்க, பாப்பாவும் தூங்க மாட்டாங்க. இன்னும் புரியுற மாதிரி சொல்ல போனா இந்த வீட்டோட பூந்தோட்ட காவல்காரன். சோ அந்த மாதிரி நீங்களாம் அங்க போனா தான் பிரச்சனை. தம்பிக்கு அவர் தூங்குறதே அங்க கேட்டுதான் செய்யணுமா? வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். அவங்களுக்கு தூக்கம் வரல, வயசானவங்க முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏதோ வேலை பார்த்து வந்தீங்க, களைப்பா இருக்கு, தூக்கம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? தூங்க கூடாது. அதெல்லாம் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்கடா. நான் முழிச்சிருக்கணும், அவங்களும் முழிச்சிருப்பாங்க. அந்த டைமிங் வந்தோன்னா எல்லாம் போவாங்க, ரூமை சாத்திக்குவாங்க, நானும் அப்படியே போகணும். அவ்வளவுதான். தூக்கம். அட நீங்க வேற சாப்பிட்டு ஏப்ப விடுறோம்ல, அது சேவை கூப்பிடுறது ஒரே கோரஸா இருக்குன்னா பாத்துங்களேன், அப்புறம் எப்படி தூக்குறது? மத்தியானம் தூங்கிட்டாங்கன்னா நைட்டு பாப்பா தூங்க லேட் ஆகும் சார். சரி, தூங்கலன்னா நைட்டு தூங்கி அவங்க பாத்துப்பாங்க. அதை ஏன் சார் கேக்குறீங்க? பிள்ளைய பெத்தவங்க பிய்ய திங்கன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஆயிப்போச்சு சார் என் வாழ்க்கை. மத்தியானம் தூங்கலன்னா நைட்டு தூங்கி அவங்க பாத்துப்பாங்க. நான் என்னமோ சொல்றேனோ. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? நான் என்னமோ சொல்றேனோ. ஆமா, ஏன்னா அம்மாட்ட முடிஞ்சா கேக்குறீங்களா என்ன சொல்லணும்னு? கோபிநாத் கேக்குறாப்ல, என்ன சொல்லணும் அப்படின்னு வேணா கேக்குறீங்களா? அம்மா குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காங்க. அம்மா வாங்கம்மா ப்ளீஸ். ஏன்னா உங்கள்ட்ட கேட்டு கேட்டு பேசி பழகிட்டதுனால பாவம் தடுமாறுறாப்ல. சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? நான் மார்னிங் 6 o'clock ஷிஃப்ட் போறேன்னா 2 o'clock வருவேன். கொஞ்சம் டயர்டா இருக்கும், படுக்கலான்னு போவேன். அது அவங்கள்ட்ட கேட்கணும்னா பகலிலே உறக்கமா உனக்கு? தொலைத்து விடுவேன். மறுமுறை நீ இதே போல் தூங்கினாய். பொண்ணுகிட்ட கேட்பேன், ஏன் மருமை அதுக்குள்ள படுத்துட்டாப்ல, எது உடம்பு சரியில்லையா என்னன்னு கேட்பேன். என்னால முடியலடா. இப்ப எனக்கே புரியல, நான் எங்க அம்மாக்கு போன் பண்ணி கேட்கணுமோ? இப்ப நான் யார கேட்டு இதுக்கு பதில் சொல்ல எனக்கே தெரியலையே தம்பி. ஐயோ பாவம்,
அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். கல்யாணத்துக்கு முன்னாடி என் மிஸ்ஸஸ நல்லா பாத்துக்கிட்டாங்க அவங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என் பேரனை பாத்துக்கிறாங்க. மூதேவி டென்ஷன்ல வளராத, கரெக்டா சொல்லு. கல்யாணத்துக்கு அப்புறம் என் பேரனை பாத்துக்கிறாங்க. உங்க பேரனா? சரி, இவ்வளவு அவங்க குழம்பி போயிருக்கான் பாருங்க பாவம். நான் ஒரு டியூப் லைட், எனக்கு எல்லா விஷயமும் லேட்டா தான் புரியும். என்னோட பையனை பாத்துக்கிறாங்க. இப்போ என்னையும் பாத்துக்கிறாங்க. தம்பி உன் கதையெல்லாம் என்ன போகுதுன்னே தெரியல. ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். சரி, இடையில இடையில உங்களை கூப்பிடுவோம். ஏன்னா ஒவ்வொரு கேள்வியும் இந்த பிள்ளைய கேட்கறப்ப அது பதில் அம்மா தான் கேட்டு சொல்லணும். தம்பி அடுத்து நீங்க புலம்புங்க. சி பேசுங்க. நக்கல்யா அவனுக்கு. தம்பி அடுத்து நீங்க புலம்புங்க. சி பேசுங்க. இல்ல புலம்ப தான் போறேன். நான் வேலை செய்யற இடத்துல நினைச்சா தாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன், நான் ஒரு ஷர்ட் போட்டிருப்பேன். இந்த Dress ரொம்ப நல்லா இருக்கு. இந்த Dress நான் தான் ரெடி பண்ணேன். அப்புறம் 2 பேர் பேசுவாங்க, வருவாங்க. இது வேணா இது போட்டுக்கோ. என்ன ஒம்பு கிழக்காதீங்க. ஒம்பு கிழத்தா நான் சொல்றதையும் சேவேன், சொல்லாததையும் சேவேன். நம்ம வீட்ல இருக்கோம்னா எல்லாரும் சொல்றதும் எல்லாரோட ஒபினியனும் முக்கியம் இல்ல சார். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். நான் இப்ப திரும்ப அதே கேள்வி உங்கள்ட்ட கேட்ட மாதிரி கேட்கறேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் அப் பண்ணி ஒரு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிருக்கீங்க. இப்போ உங்க கணவர் ஓடி பாக்குறாரு. அங்க குழந்தைங்க எல்லாம் அமனத்தோட கிடக்குது, இங்க இருந்து புது பொண்ணு மாதிரி மினிக்கிட்டு இருக்க. இது என்ன தூக்கி நிக்குது? இப்போ உங்க மாமியாரை கிராஸ் பண்ணிட்டாங்க. கிராஸ் பண்ணிட்டு என்னடா இது ஏதோ பழைய ஆளுமா ஏதோ பண்ணிருக்கு, அந்த முகூர்த்தத்துக்கு எடுத்தோம்னா அந்த பச்சை கலர் புடைய கட்ட சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம். நீங்க அந்த மாதிரி மாத்தி கட்டிப்பீங்களா? இல்ல சார், அது முன்னாடியே நம்ம அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி அதான் தச்சு வச்சிருக்கோம். திடீர்னு அவங்க சொல்றாங்களேன்னு எப்படி சார் மாத்த? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அது எப்படிங்க கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாம பேசுறீங்க? நான் பத்திரமா வீட்டுக்கு போகணும். நீங்க ஏத்துல எனக்கு மண்டை வெடிச்சிரும் போல இருக்கு. நீ எதனா எசக புசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. மாமியார் வீட்டுல இருக்காங்க, உங்க மாமியார் பாப்பாவை பாத்துக்கிறாங்க வச்சுக்கோ. பச்சை புடவை கட்ட சொல்றாங்க. அப்ப முடியாது. ஆக என்னை மதிக்க மாட்டாய். முடியாதுல. அப்புறம் அவர் மட்டும் ஏன் மாத்தணும்? என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா? இல்ல. அப்ப நான் என்ன இழிக்க வாயனாடா? அவங்க ஒரு உரிமையில சொல்றாங்க, அது தப்புனா இப்ப இது மட்டும் எப்படி சரி? அது தப்பு இல்ல சார், அவங்க பாசமா சொல்றாங்க சார். டேய் நான் விளையாடுறேன்டா. என்னால முடியலடா. பாத்தீங்களா சார், பாத்தீங்களா? என் கதையை கேட்டு நீங்களே பிம்மி பிம்மி அழுறீங்க பாருங்க. நான் வந்து ஒரு கேரட் வாங்கிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க, போன் போகும். எப்படி செய்யலாம்? நீ பீட்ரூட் செஞ்சிரன்னா நான் பீட்ரூட் வாங்கிட்டு வரணும் நாளைக்கு. ஏண்டா தர்த்தரம் முடிச்ச மூதேவி, உன் கதையினோட காரி துப்புற மாதிரி இருக்கு. சமைக்க போறது அவர்தான். அவர் என்ன சமைக்கணுங்கிறத உங்க அம்மா சொல்லி அதை நீங்க விட்டு சொல்லி அதை அவர் சமைச்சு உங்களுக்கு கொடுக்கணும். ஆமா சார். என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. மெல்ல வேணாம் சொல்லு. சொல்றேங்க. டெலிவரி ஆக போற ஸ்டேஜ், ரொம்ப பெயின். நான் உள்ள இருக்கேன். டாக்டர் வந்து சரி ஹஸ்பண்ட் உள்ள வரலாம் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. பார்த்தா இவர் பிரியாணி சாப்பிட போயிருக்காரு. அப்போ பசிக்குதா? அப்படியே தூக்கி போட்டு மிதி. அதானே சாப்பிட அனுப்புனது யாரு? எங்க மாமியார் தான். சாப்பிட்டு வாப்பான்னாங்க. சாப்பிட அனுப்புனதே உங்க அம்மா தானம்மா. ஆனா சாப்பிட்டு இருக்க கூடாது சார். அது சாப்பிட கூடாது, அப்படியே போயிடணும். செத்து போ. நான் எடுக்க முடியுமா? அப்படின்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்க சார். கண்டா காண்டா தான் இருக்கும். ஆனா எனக்கு அப்படிதான் என்னடா காண்டா இருந்துச்சு. ஏன் நான் காண்டா ஆகணும் தானே இது சொல்றதே. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. பட் உங்க அம்மா ஏதோ நல்ல விஷயத்துக்காக தான் இதை செஞ்சிருக்காங்க இல்லையா? எல்லாரும் இப்படி சொல்லிருக்க மாட்டாங்க. நல்ல பொண்ணு, எதை சொன்னாலும் நம்பிடுவா. கண்டிப்பா. இது இன்னும் நீங்க போட்டு கொடுத்த மாதிரி தான் யோசிக்கிறீங்களோ இல்லையா? அது செஞ்ச தப்புன்னு உங்களுக்கு இன்னும் தோணவே நீ இல்லை. இன்னும் போட்டு கொடுத்ததாவே யோசிக்கலையேங்கிறத நினைச்சுதான் நான் கவலைப்படுறேம்மா. ஓ அதை இப்படி கூட சொல்லலாமா? ஐயோ, இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. ஒருத்தவங்க வராங்க சொல்றேன்னா என்ன சொல்லுவானா, டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லுவா. ஆனா அவளுக்கு தெரியாமையே அவ வந்து அவங்க மாம்ஸ் லிட்டில் சோல்ஜர். என்ன கேக்க அண்ணனை பார்த்து பயமே இல்லாம இருக்க. அழகான ஒரு வார்த்தை ஒரு புதுசா கண்டுபிடிச்சிருக்காரு, மாம்ஸ் லிட்டில் சோல்ஜர். இது கூட புதுசா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே செய்வீங்க. சோல்ஜர்ஸ் ரொட்டேட் யுவர் ஹெட்ஸ். தெரு முனையில இருக்கு சார் காய்கறி கடை. ஏன் வாங்க கூடாதுன்னு கேட்டா, எங்க வீட்டுக்கு வர காய்கறிக்காரங்க ஃப்ரெஷ்ஷா காய் கொடுப்பாங்க, இங்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்காது. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. உங்க மாமியார் வந்து எப்பா வீட்டோட மருமக வரலைன்னா நல்லா இருக்காது அவரை இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. அவங்க எப்படி சார் நம்ம என்ன டெசிஷன் எடுக்கணும்ன்றது? மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. அவங்க எப்படி சார் நம்ம என்ன டெசிஷன் எடுக்கணும்ன்றது? நம்ம குடும்ப விவகாரத்துல அவங்க தலையிடக்கூடாது. நல்லா தான் கேட்கல, அப்புறம் என்ன சொன்னாங்க ஒன்னு சொன்னாங்க கேட்டுக்கிட்டே இருக்க. நீ எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். இப்ப இந்த குடும்ப விவகாரத்துல உங்க அம்மா தலையிடுறது எப்படி? அப்ப சரி
மாட்டினாடா மானஸ்த. அது அம்மா பாசமா கூப்பிடுறாங்க சார், பார்க்கணும் அப்படின்றது. ரொம்ப கலைப்படே செய்யறாங்கடா. ஐயோ எங்க இந்தியா பிடிச்சிங்க இந்த இழவுக்கு தான் லவ் மேட்ருக்குலாம் நான் வர்றது.